கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட சங்கீதம் 34 18வது வசனம் நாம் பார்க்கும்பொழுது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருப்பார். இந்த நாளில் அந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நொறுங்கி போயிருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? பாரத்தோடு இருக்கிறீங்களா? என் கண்ணீரை துடைக்க யாரும் இல்லையா? நான் வெளியில் சிரிக்கிறீங்க, ஆனால் இருதயத்தில் எத்தனையோ வேதனைகள், பாரங்கள் உடைஞ்சி போய் நொறுங்கி போய் இருக்கிறீர்களா? இரவெல்லாம் உங்கள் கண்ணீரால் படுக்கை நனைத்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்கிறாரு, நொறுங்கி போயிருக்கிற உங்களுடைய இருதயத்துக்கு ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார். வேதனையோடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார். எந்தெந்த காரியத்தை நிமித்தம் நீங்கள் நொறுங்கி போயிருக்கிறீங்க? பிள்ளைகளை குறித்தா? பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தா? இல்லை பிள்ளைகள் வாழ்க்கையில் தவறான பாதையில் பிள்ளைங்க போய் கொண்டு இருக்கிறார்களே, இது என்ன செய்துன்னு தெரியலேன்னு சொல்லி பிள்ளைகளை குறித்த ஒரு பாரமா? இல்லை குடும்பத்தின் தேவைகள், எந்த காரியத்தை குறித்து உங்கள் இருதயம் நொறுங்கி போய் இருக்கிறதோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்கள் சமீபமாக இருந்து ஆண்டவர் நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். அந்த நொறுங்கி போன இருதயத்தில் இருக்கிற அந்த வேதனைகள், பாரங்கள், கவலைகளை கர்த்தர் மாற்றி ஆண்டவர் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அதனால் யாருக்கு சமீபமாக இருக்காருன்னா உங்களுக்கு தான். நொறுங்கி போய் இருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் உங்கள் கூடவே இருக்கார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு எல்லா பிரச்சனைகளும் வேதனைகளும் கர்த்தர் மாற்றி ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். உங்கள் கண்ணீரை கர்த்தர் மாற்ற போகிறனால சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் கூட தான் இருக்கிறாரு. உங்கள் எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற்றி அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் யாரெல்லாம் நொறுங்கி போய் உடைந்து போய் அன்று வேதனையோடு பாரத்தோடு கவலையோடு இருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர் சமீபமாக இருக்கீங்க. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தின் நாட்களை நீங்கள் காண செய்ய போகிறீங்க. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.